ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் கொண்டு போயிடலாம். ஸோ எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்க்குறோம் இல்லையா? ஸோ காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல, இறந்த காலத்துல, ஸோ இந்த மாதிரி 3 அடிப்படையான காலத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு வாக்கியங்களையுமே எழுதி பார்த்து பேசி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், டென்சஸ் அப்படின்னாலே இட்ஸ் ஹாவ் அ 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டென்ஸ்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. கண்டினியூஸ் ஒன்று இருக்கு, அண்ட் வந்து பெர்ஃபெக்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டென்ஸ்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும்போது அதை எப்படி சொல்லலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் டென்ஸ்ல வந்து நம்ம சொல்லும் போது அப்படின்னா அந்த டென்ஸோட விஷயங்கள் எடுத்துட்டு வரீங்கன்னும் போது எப்படி எடுத்துட்டு வரலாம்? இப்போ நான் வந்து உங்ககிட்ட ப்ரெசென்ட்ல பேசுறேன்னா நீங்களும் ப்ரெசென்ட்ல தான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேனோ நான் அந்த அந்த கேட்கக்கூடிய காலம் எதுல இருக்கோ அதுக்கு ஏத்து உங்களுக்கான காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எனக்கு பதில் சொல்லலாம் அப்படிங்கறதா. ஸோ எல்லாருமே இந்த காலத்துல பேசினா அந்த காலத்துல தான் பதில் சொல்லணும்னா கிடையாது. ஸோ பேஸ்ட் ஆன் அவங்க கேட்கறதுக்கு அவங்க குவரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பதில் கொடுக்கறது மட்டும்தான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும். ஓகே, இப்போ டென்சஸ் அப்படின்னாலே விச் ஹேஸ் அ ரூல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ரூல் வச்சுட்டு முடிஞ்சாலே டென்சஸ் ஓவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓவர் தான். ஆனால் அந்த ரூல்லையுமே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன். அதாவது ரூல்ல முக்கியமானது யார் இருப்பாங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிறவர் இருப்பாரு. ஆக்ஷன் என்ன பண்ணுவாரு, செயல்களை வந்து சொல்லுவார், என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றது யார் யாருக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா முன்னாடி இருக்க சப்ஜெக்டுக்கும் இருக்கும், பின்னாடி இருக்க ஆப்ஜெக்டுக்கும் இருக்கும். ஏன்னா என்னதான் நீங்க சப்ஜெக்ட் ஃப்ரேம் பண்ணாலுமே அந்த ஆக்ஷன்றவர் எந்த வேலையோ அதை குறிக்கிறதா இவங்க 2 பேரோடது. சரிங்களா? ஸோ அப்படிங்கும் போது அந்த வேர்ப் ஃபார்ம்ங்கிறது நீங்க கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்குமா இன்னைக்கான ரூல் என்ன, என்ன சென்டென்ஸ், என்ன ஃபார்மேஷன், எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான ரூல் வந்து present continuous, tense, இதுல positive form, V1, V2, V3, V1 plus ing. ஸோ அப்போ present, past, past participle அப்படிங்கிறதா. ஸோ என்ன எடுக்கிறோம் verb formனா practice. ஸோ practice அப்படிங்கிறது பயிற்சி அப்படின்னு சொல்றது தான். ஸோ V2 and V3 வந்து practiced அப்படிங்கிறது, V1 plus ing வந்து practicing அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு விஷயத்த நீங்க நம்ம என்ன பண்ணோம், ட்ரெயின் பண்றோம், பயிற்சி செய்யறோம். ஸோ ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ்டு அண்ட் ப்ராக்டிசிங் அப்படிங்கிறது verb form. ஐ மீன் ஆக்ஷன் ரெடி, தென் சப்ஜெக்ட் IV, you, he, she, they, it. இவங்கெல்லாம் எங்க வராங்க, ஆக்ஷன்ல வராங்க. ஐ மீன் சாரி, சப்ஜெக்ட்ல வராங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல சொல்றோம், நேமிங் சப்ஜெக்ட்ஸாகவும் சொல்லலாம். தென் ரூல், சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், ஆம், ஆர் பிளஸ் V1 பிளஸ் ing, தென் பிளஸ் ஃபாலோட் பை ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ ரூல் ரெடி. அடுத்தது யார் யாருக்கு யார் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் ஐனா ஆம், வாஸ். அடுத்தது வந்து வி, ஆர், வேர். ஆரும் வேரும் வருது வீக்கு. தென் யூ, ஆர், வேர். தென் ஹி, இஸ், was, she வந்து is, was, and then they are, were. then finally it இல்லையா? இட்டுக்கு was, I mean it is, was. presentனா is, pastனா was. ஸோ அப்போ யார் யாருக்கு யார் பொருந்துவாங்க அப்படின்னு கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ரூல் என்ன இருக்கு, இதுதான் ரூல் இல்லையா நமக்கு? ஸோ அப்போ ப்ராக்டிசிங் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வி அப்படின்னு எடுத்திருக்கேன். வீன்னா இருவர், நாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வி விச் இஸ் இண்டிகேட் த 2 persons. ஸோ அப்போ வி
அதே மாதிரி வீக் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரெசன்ட்னா ஆர், பாஸ்ட்னா வேர். ஸோ வி ஆர் ப்ராக்டிசிங். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயிற்சி செய்துட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் பயிற்சி செய்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வி ஆர் ப்ராக்டிசிங். ஸோ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ வி ஆர் ப்ராக்டிசிங் த மேட்ச். ஸோ ஏதோ ஒரு போட்டி, ஐதர் கிரிக்கெட் மேட்ச் ஆர் ஃபுட்பால் மேட்ச் ஆர் எனிதிங் கேன் பி. ஸோ அந்த மேட்ச் ஒரு போட்டிக்கு நாங்கள் பயிற்சி செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்போ நாங்கள் போட்டிக்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வரும். ஏன்னா இங்க 2 பேருன்னு முதலே சொல்லிட்டேன். வி அப்படிங்கிறது which is indicate 2 members. ஸோ அதனால கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நாங்கள் போட்டிக்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ which is on present continuous. ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் இப்போ இதே இடத்துல தே யூஸ் பண்ணலாம். தேனா அவர்கள் அப்படிங்கிற மாதிரி, இல்லை குரூப் ஆஃப் பீப்புள், அவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, போட்டியில வந்து போட்டிக்காக பயிற்சி செய்துட்டு இருக்காங்க அப்படியும் சொல்லலாம். குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம், இல்ல பெரியவங்களை மென்ஷன் பண்ணியும் நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஸோ இப்போ அது இல்லாம நம்ம வேற சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் சொல்லலாம். இங்க ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்ததால விச் இஸ் ஃபார் லைக் டு ஹியூமன்ஸை மென்ஷன் பண்றதால நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்க எடுக்கணும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா இட்டுங்கிறத நீங்க எடுத்து எழுதணும். இட் இஸ் ப்ராக்டிசிங் அப்படின்னா இட்டுனா எது ப்ராக்டிஸ் பண்ணது, இட்டுங்கிறது விச் இஸ் இண்டிகேட் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எந்த ப்ராக்டிஸ் பண்ணது, தட் இஸ் நாட் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க யூ கேன் யூஸ் எனி அதர் சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் த ஒர்க் நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட சப்ஜெக்ட்ஸையுமே அதில் இன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இன்னைக்கு உங்களுக்கான ரூல் அண்ட் சென்டென்சஸ் உங்களுக்காக நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஸோ பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் கூட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.